ஸ்வீடன் நாட்டிலேருந்து அதுதான் இன்றைய நாள் திருவிழா. 130. இன்று 25ஆம் நாள் திருவிழா. இதுவரை நீங்கள் பார்க்காத பல விஷயங்களை பார்க்க போறீங்க. எல்லா பக்தர்களுடைய கைகளிலையும் தேங்காய் இருக்கும். ஏன் அவர்கள் தேங்காயை வைத்திருக்கின்றார்கள்? தேங்காய் வியாபாரம் சூடு பிடிக்கும். வீதியை சுற்றி எல்லாம் இன்றைக்கு தேங்காய்கள் அப்படியே சிதறும். இன்றைய நாள் சுவாமி வள்ளி தெய்வானை மற்றும் முருகப்பெருமானுடன் இன்றைக்கு சண்டேஸ்வரரும் வெளிவீதி உலா வரப்போகின்றார். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த காணொலியில் வரப்போகின்றது. யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. நல்லூர் கோவிலில் இன்றைக்கு தேங்காய் வியாபாரம் சூடு பிடிக்குது பாருங்க. இப்போ நாங்கள் கார்த்திகேயன் என்ற கடைக்கு முன்னால் நிற்கிறோம். இதே போல் நல்லூர் கோவிலை சுற்றி இருக்கிற இந்த தேங்காய் கடையில் இன்றைக்கு தேங்காய் சூடு பறக்குது. வணக்கம் அண்ணா, தேங்காய் என்ன விலை? 130 விற்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வரைக்கும் தேங்காய்கள் விற்று கொண்டிருக்காங்க. அங்கே எல்லாட்ட கையிலையும் இன்றைக்கு தேங்காயாக இருக்கும் பாருங்க. எல்லா பக்தர்களுடைய கையிலையும் தேங்காய் இருக்கிறது. இருபத்தி 25ஆம் நாள் திருவிழாவுக்கு இன்றைய தினம் திரண்டு வந்திருக்கின்ற பக்தர்களை பாருங்க. பக்தர்கள் தேங்காயோட வந்திருக்கிறாரு. நாங்கள் இவரை கேட்போம். வணக்கம். இன்றைக்கு எல்லாத்த கையிலையும் தேங்காய் இருக்குது. என்ன காரணம்? இன்றைக்கு சார் சண்டேஸ்வரி மாடு. அதுக்கு உங்களோட பாவங்கள் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கு இந்த திருவிழா. எல்லாருடைய அதாவது எல்லா பக்தர் கையிலையும் நல்லூருக்கு வர எல்லாருடைய பக்தர் கையிலையும் இன்றைக்கு தேங்காய் கையில இருக்கு. அதுதான் இன்றைய நாள் திருவிழா. ஐயா வணக்கம். எந்த ஊரில் இருந்து வந்துக்கிறீங்க? கீரிமலை. தேங்காயோட வந்துக்கிறீங்க. என்ன விசேஷம்? இன்றைக்கு சண்டேஸ்வரர் தேங்காய் உடைக்கும். வெண்மையான ஆடையில் தான் இன்றைக்கு எல்லோருமே இருப்பார்கள். தேங்காய் கடைகளை பாருங்கள். ஆறு மணி 11 நிமிஷம். சுவாமி இப்பொழுது கோவிலை சுற்றி கொண்டிருக்கின்றார். 6 மணி 29 நிமிஷம். இப்பொழுது சுவாமி மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார். வெள்ளை குடையிலே வெண்மையான ஆடையோடு வெண்மையான மலரோடு முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் சண்டேஸ்வரர் சகிதமாக இப்பொழுது வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கோ, நடுவிலே சண்டேஸ்வரர் வந்து கொண்டிருக்கின்றார். 25ஆம் நாள் பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இடப வாகனத்திலே சண்டேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார். சண்டேஸ்வரர் வந்ததுமே பக்தர்கள் அங்கே தேங்காய்களை உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கோ, இங்கே தேங்காய் உடைக்கின்றார்கள். இங்கேயும் பக்தர்கள் தேங்காய்களை உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். சண்டேஸ்வரர் இப்பொழுது மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றார்.
(6:45) பாருங்கள். கிழக்கு வாசல்ல இருந்து இப்பொழுது தெற்கு வாசலில் என்ன நடக்குன்னு பாருங்கள். சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையோட முருகப்பெருமான் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். தெற்கு வாசல் கோபுரத்துக்களே சுவாமி இப்பொழுது வந்துவிட்டார். சண்டேஸ்வரன் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேங்காய்கள் வந்து சித்தறி கொண்டிருக்கிறது வீதிகளில் பாருங்கள். எல்லா பக்தர்களும் தங்களுடைய நேர்த்திகளையும் பாவங்களையும் போக்குவதற்காக இறைவனை வேண்டித்தான் தேங்காய்கள் வந்து உடைப்பார்களாம். எல்லா இடத்திலிருந்தும் வருவார்களாம் தேங்காய் உடைப்பதற்காக இந்த திருவிழாவிற்கு. ஒரு சில பேர் இந்த தேங்காய்களை வந்து எடுத்து வைக்கிறார்கள், எடுத்து உண்ணுகிறார்கள். இப்படி ஒரு திருவிழாவை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. பாருங்கள், எங்கும் தேங்காய்கள் தான். எல்லோருமே தேங்காய்களை வாங்கி கொண்டு வந்து உடைக்கிறார்கள் தற்சமயம். நல்லூர் கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த திருவிழாவை எப்போ நீங்கள் தவறி விடாதீர்கள் சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு திருவிழா. சந்தோஷம். எங்களுடைய வெளிநாட்டு சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். எந்த நாட்டிலேருந்து வந்துக்கிறீங்க? நாங்கள் வந்து ஸ்வீடன் நாட்டிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள்? நானும் ஸ்வீடன் தான். ஓகே. இந்த திருவிழாவை வந்து நீங்கள் வந்து கையில் தேங்காயோடு நிற்கிறீங்க. இதற்குரிய காரணம் என்ன?
தேங்காய் உடைய காரணம் என்ன, சண்டேஸ்வரருக்கு இன்றைக்கு தேங்காய் உடைக்கணும். நாங்கள் விரதம் இருந்த நாங்கள் விரதத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக சண்டேஸ்வரருக்கு இன்றைக்கு தேங்காய் உடைத்து அவருக்கு சமர்ப்பணம் செய்யும். அதான் இப்போ வந்து முருகப்பெருமான் முன்னால் வாரார் சண்டேஸ்வரர். அவர் தான் எல்லோரும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோருடைய கைகளிலும் இன்றைக்கு தேங்காய். அவர் பின்னாலே மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கோ. எத்தனை வருஷம் கழித்து வாரீங்க? நான் வந்து கடைசியில் 2022 வந்த நாங்கள் 2 வருஷமாயிட்டு வந்து. இப்போ ஒரு வருஷம் போன வருஷம் இங்கே நின்ற நான், இந்த வருஷம் இவரோட சேர்ந்து வந்தேன். எத்தனையாவது திருவிழாவுக்கு நீங்கள் வந்தீங்க? இப்போ எத்தனையாவது திருவிழா பார்த்து கொண்டிருக்கீங்க? இது 4வது திருவிழா. சப்பரத்துக்கு வந்துட்டோம். சப்பரம் ஈவினிங் வந்துட்டோம். 2 வரைக்கும் நிற்கிறோம். நிற்போம். நாளைக்கெல்லாம் நின்று 2 வீக்ஸ் கழிக்கத்தான் ஊருக்கு போவோம். உங்களை கண்டது சந்தோஷம். உங்களை கண்டது சந்தோஷம். வாழ்க வளர்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. இப்படி பாருங்கள், எங்களுடைய உறவுகள் இந்த தினம் முருகப்பெருமானை வேண்டி தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் முருகப்பெருமான் மெதுவாக முன்னாலே நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவு பக்தர்கள் என்று பாருங்க, சங்கு சத்தங்களை பாருங்க. இன்றைய தினம் முதல்ல சங்கு ஒலி, அடுத்ததாக தட்டு ஒலி, அடுத்ததாக நாதஸ்வர ஒலியை இந்த மேற்கு வாசல் வீதியிலே ஒலிக்கச் செய்கின்றார்கள். அடுத்து நட்பு வாக்கியம் அந்த முழங்குகிறார்கள் பாருங்கள்.
பெற்ற அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கிணங்க அவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு அவனை வணங்கக்கூடிய பாக்கியம் கூட இல்லை. எனவே கந்தசுவாமியினுடைய அருளினால் இங்கே குழுமியிருக்கின்ற அடியவர்கள் எங்கெங்கோ இருந்து ஏதேதோ நாட்டிலிருந்தும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் கந்தசுவாமியாரை அவர்களுடைய ராஜ அலங்காரத்தை தரிசிக்க வேண்டும், அவர்களுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வருகை வந்த அனைத்து அடியவர்கள் காவலுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கந்தசுவாமியாருடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற வேண்டும். இந்த நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானமானது யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை திருநாட்டிலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் என்னும் ஊரிலே சிறு ஏலை வைத்து கந்தபுராண ஏட்டினையும் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவிலானது இன்று உலகமே வியந்து விரும்பி பார்க்க வைக்கின்ற அளவு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து பக்த பெருமக்கள் அனைவரையும் ரட்சித்து அருள் பாலித்து இருக்கின்ற கந்தசுவாமியாருடைய அருளினால் இங்கே ஜனாகர்ஷனம் ஜனங்களை சனங்கள் அனைவரையும் ஈர்த்து தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஜனாகர்ஷனமும் தனாகர்ஷனமும் நிறைந்த இந்த கந்தசுவாமியாருடைய தேவஸ்தானத்தை இந்த கோவிலை வலம் வந்து பக்தியுடன் வணங்கிய அடியவர்கள் இந்த சொல்லக்கூடிய சந்தமங்கல கோவிலுடைய மகா மகோத்சவமானது பெரும் திருவிழாவானது பக்தர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்புடன் கந்தசுவாமியாரின் அனுகிரகத்தினால் சர்வமங்கலமாக இனிதே நடைபெற்றது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திருவாரம் அனுகிரகம் படைத்தல் காத்தல் அடைத்தல் மறைத்தல் அருள் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரட்டையும் இங்கே நிகழ்த்தி பக்தர்களுடைய மனதிலே நீரா காதலாக எப்போது மீண்டும் அவரை பார்ப்போம் என்று வியந்திருக்கும் வண்ணம் மிக பிரம்மாண்டமான ராஜ அலங்காரத்திலே இங்கே பக்தர்களை ரட்சிக்க கந்தசுவாமியார் வந்திருக்கின்றார். கந்தசுவாமியாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால் இந்த யாழ்ப்பாணமானது பசுமை நிறைந்த யாழ்ப்பாணமாக வேண்டும். எங்கும் பச்சை பசேர்ந்து பசுமையாக மரங்களை வளர்த்து மரங்களினூடே உங்கள் மனங்களையும் நல்ல மனங்களாக வளர்த்து கந்தசுவாமியாருடைய அருளினால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர வேண்டும். அருளாளர்களாகவும் துணையாளர்களாகவும் சிறந்தவர்களாகவும் ஆக வேண்டும். இங்கே அடியடித்தும் அங்க பிரதட்சணம் செய்து விரதமிருந்தும் வழிபட்ட அனைத்து அடிய பெருமக்களுக்கு மனதினாலே நினைத்து கந்த பெருமானை வழங்கிய அனைத்து பக்த அடியவர்களுக்கு கந்த பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியோம் பராபரமே வாழ்ந்த சீர் அடியார் எல்லாம். இங்கே கந்தசுவாமியாருடைய அலங்காரா நல்லூரா என்று நீங்கள் அனைவரும் கந்தசுவாமியாரை தரிசிக்கும் போது உங்களை கந்தசுவாமியார் வாழ்த்துவார். வாழ்க சீரடியார் எல்லாம். நீங்களும் சீரடியார்களாக உண்மையான நெய்யடியார்களாக இருந்து கந்தபெருமானுடைய திருவருளை பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கந்தபெருமான் பிரார்த்திக்கின்றோம்.
சண்டேஸ்வரர் பாருங்கள் இப்பொழுது வடக்கு வாசல் வீதியை நோக்கி நகர்ந்து இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி திரும்ப போகின்றார்.
7:47 சண்டேஸ்வரர் பின்னாலே நிற்கின்றார் பாருங்கோ. இப்பொழுது மெதுவாக சுவாமியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். சுவாமி உள்ளே சென்றதும் கோயிலுக்கு முன்னாலேயும் பாருங்க பக்தர்கள் பக்தியோட தேங்காய்களை உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். சண்டேஸ்வரரை இப்பொழுது உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். அதே நேரத்தில் தேங்காய்களையும் வந்து உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். வசந்த மண்டபத்துக்குள்ளே சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார். ஜாககுண்ட பூஜை இப்பொழுது இடம்பெறும். பாருங்க ஆலய குருக்கள் எல்லோருமே வெண்மையான நிற வேட்டி அணிந்திருக்கின்றார்கள். இத்துடன் இன்றைய நாள் பூஜைகள் அனைத்தும் நிறைவு பெறும். மக்களே பாருங்கள், கோயிலினுடைய கிழக்கு வாசல் வீதியில் நிற்கிறோம். தேங்காயில் பாருங்கள், உங்களுக்கு கிட்டவா காட்டுறேன். தேங்காய் உடைச்ச தேங்காயில் இப்போ அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் தேங்காய், அப்படி திரும்பினாலும் தேங்காய் தான். இதர தேங்காய் வீதி வீதியாக இப்படி தான் இன்றைக்கு உற்சவம் வந்து இன்று இடம்பெற்றது. நல்லூர் கிழக்கு வாசலில் என்னுடைய ஒரு நண்பன் என்னுடைய கடை ஒன்று இருக்குது பாருங்க, ஸ்ரீமுருகன் தண்ணீர் பாலத்துக்கு பக்கத்தில். உங்களுக்கு வந்து கோயிலுக்கு வரும்பொழுது தொலைபேசிகள் ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த கடையில் வந்து திருத்தல் வேலைகளை நீங்கள் செய்யலாம். நிறைய நாள் நண்பர் கேட்டார், காணொலி முடிக்கைகளில் போடுண்டு. ஸோ இன்றைக்கு நான் போடுறேன். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைன்னு சொன்னால் நண்பனுடைய கடைக்கு வாங்க. அங்கே உள்ளே இருக்கிற நண்பர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. ஓகே மக்களே, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் மௌனியால இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருவிழா எல்லாமே பார்ப்பேன். பார்ப்பீங்களா? நன்றி ஐயா. இருந்தேன். அப்படியா? சும்மா கலைக்கு நன்றி நன்றி ஐயா. வந்து என்ன சந்திக்க நான் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கறது உங்களுக்கு சந்திச்சு உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஓ நன்றி நன்றி. உண்மையாதான். நான் இது வந்து உடனே எங்களோட பிள்ளைகளுக்கு உடனே வெளிநாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேர் பண்ணுறேன். ஓகே ஓகே மிகவும் தேங்க்ஸ். நன்றி. ஓ இங்கே இருக்கிறேன், யாழ்ப்பாணம். நன்றி ஐயா. ஐயா ஐயா மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூஜைகள் எல்லாம் முடிந்து பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நன்றி ஐயா, சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.